வெல்கம் டு தேவ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கார்ன்ஃப்ளவர் சப்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 பேக்கெட், வெங்காயம் 2 நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3 to 4 அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 வரமிளகாய், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சால்ட். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சத்தூள். அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறோம். இப்போ 4 சீரகம் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய் போட்டு வெங்காயத்தை போடும். இந்த அளவுக்கு ரோஸ் கலர் வந்ததும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டோம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே மஷ்ரூமை போடுறோம். வேணும்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் அந்த டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் தண்ணி ஊற்றணும். மஷ்ரூம் வேகத்துக்காக 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் இப்போ போட்டுடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 to 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம உப்பு போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடுறோம். இந்த அளவுக்கு திக்கனிங் ஆனதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மஷ்ரூம் கார்ன்ஃப்ளவர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட பூரியோட நல்லா போகும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் திக்கனிங் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கரைச்சி போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கணும், வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குன்றதுனால நாங்கள் இது போட்டிருக்கோம். பொடியாக வேணும்னாலும் வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.